இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைவட் டேபிள் கண்ட மேனிக்கு டான்ஸ் ஆடுறத எப்படி ஸ்டாப் பண்ணலாங்கிறது தான். என்னன்னு கன்ஃபியூஷனா இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நான் இங்க ஒரு பைவட் டேபிளை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்போ இங்கே செலக்ட் பண்ணுறப்போ அந்த கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைவட் டேபிள் ஷ்ரிங்க் ஆகிக்குது, ஆட்டோ ஃபிட் ஆகிக்குது. ஆனால் இது நான் நிறைய பைவட் டேபிள் இருக்கிற டேட்டா ஒர்க் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். யாராச்சும் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அங்கேயும் இங்கேயும் இந்த பைவட் டேபிள் மூவ் ஆகிட்டு இருக்கிறப்போ அந்த ப்ரெசன்டேஷன் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு சேஞ்சஸ் மாத்திரம் பண்ணால் போதும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இது எப்படி தெரியணும், நான் பை டிஃபால்ட் இந்த மாதிரி இந்த கான்டென்ட்குள்ளே இருக்கணும், இந்த காலம் அண்ட் வித் போதும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பைவட் டேபிள் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, அண்டர் லே அவுட் அண்ட் ஃபார்மேட்டு ஆட்டோ ஃபிட் காலம் வித்ஸ் ஆன் அப்டேட், இது பை டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கும். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்செக் பண்ணணும். அன்செக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பைவட் டேபிள் டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்ணிடலாம். எப்படி தானே பாருங்கள். இப்போ நான் ஒவ்வொரு ஃபார்மேட்டும் செலக்ட் பண்ணுறேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷன் வியூவில் கிடைக்கிது. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.